எல்லாருக்கும் வந்துடுச்சுங்க. பாதி பேருக்கு மெசேஜ் வந்துக்குது, பாதி பேருக்கு வரல. என் தங்கச்சிக்கு வந்துடுச்சு. எங்களுக்கு புருஷன் இல்லை, நாங்கள் ஒண்டியாக இப்போ குழந்தைங்க இல்லை, நாங்கள் ஒண்டியாக இருக்கிறோம். அது வந்தால் அதுக்கு செலவாகும். அதுக்கு தான் இவ்வளோ நாள் கொடுக்காத 1000 ரூபாய் போடு, அது கூட சேர்த்து கொடுத்ததுனால நல்லா இருந்திருக்கும். நீ எலெக்ஷன்கிட்ட வர டைமில் நீ இந்த நேரத்தில் நீ 5000 ரூபாய் கொடுக்குறேன்னாக்கா அப்போ ஓட்டு வாங்குறதுக்கோசரம் நீ கொடுக்குற. அதெல்லாம் ஓட்டுக்காக சரி 1000 ரூபாய் போடுற ஓட்டுக்காக பஸ் ஃப்ரீயாக விட்டுருக்காரு ஓட்டுக்காகயா சார்? நம்மளுக்கு நல்லது கெட்டது சார், அரிசி தர்றாரு, அது தர்றாரு, இது அதெல்லாம் இதுக்காக ஓட்டுக்காக செய்கிறார் சார் அவரு. ஒரு அரிசி வாங்குவோம் எல்லாம் எனக்கு வீட்டில் ஆம்பளை இல்லை, அதனால அது எனக்கு செலவாகுது சார். இன்றைக்கி 5000 ரூபாய் வந்துச்சு. இருந்தாலும் அவர் முன்னாடியே கொடுக்கும் போது கொடுக்க விட மாட்டாங்கன்னு இப்போ முன்னாடியே போட்டுறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சாப்பாட்டுக்கு தள்ளி போவேன். எனக்கு யாரும் சோறு போட ஆளு கிடையாது. அது 1000 ரூபாய் வச்சு தான் நான் பார்த்துன்னு வரேன் சார். சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. கவர்மெண்ட் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் யூஸ் ஆகுது? அந்த 1000 ரூபாயில் எடுப்பேன் மாதம்னா காசு மாதம் கச்சானா எல்லாருக்கிட்ட ஒரு 200 வாங்குவோம். இல்லை கடிக்கு போட்டுருவேன். என் பேத்தி என் பேரனுக்கும் கொஞ்சம் செலுக்கு உடம்பு சரியாதுக்கு அது பயன்படுத்தோம். அந்த காசு ஒரு மாதம் பயன்படுத்தோம். ஒரு மாதம் கடையில் காசெல்லாம் போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். ஆனால் நெல்லுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அந்த காசு. மேடம், இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் வந்து 5000 ரூபாய் எல்லா மகளிருக்கும் போட்டதாக சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்துருச்சுங்களா? இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் வந்துடுச்சுங்க. பாதி பேருக்கு மெசேஜ் வந்துக்குது, பாதி பேருக்கு வரல. என் தங்கச்சிக்கு வந்துடுச்சு, எங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் அவர் கொடுத்துக்கூட இருப்பார், அதுதான் ஆச்சரியம். நாங்கள் இது வரைக்கும் வாங்கலை சார். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை வந்துக்குது. 14ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. அது வந்தால் ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கு உதவும், ஏதோ ஒரு சாப்பாட்டு செலவுக்கோ ஏதோ வீட்டு செலவுக்கோ ஆகும். எங்களுக்கு புருஷன் இல்லை, நாங்கள் ஒண்டியாக இப்போ குழந்தைங்க இல்லை, நாங்கள் ஒண்டியாக இருக்கிறோம். அது வந்தால் அதுக்கு செலவாகும். அதுக்கு தான் இப்போ இந்த 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாங்களே கவர்மெண்ட், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எடுத்துன்னு வந்து எல்லாம் வேலை செய்வேன் சார். அரிசிலாம் வாங்குவேன், அரிசி சர்க்கரை எல்லாம் வாங்குவேன். இவங்க பார்க்கும் போதுனாக்கா இவ்வளோ நாள் கொடுக்காத 1000 ரூபாய் போடு, அது கூட சேர்த்து கொடுத்ததுனால நல்லா இருந்திருக்கும். நீ எலெக்ஷன்கிட்ட வர டைமில் நீ இந்த நேரத்தில் நீ 5000 ரூபாய் கொடுக்குறேன்னாக்கா அப்போ ஓட்டு வாங்குறதுக்கோசரம் நீ கொடுக்குற. சொல்லுங்க, இதனால 1000 ரூபாய் போட்டுங்க. அந்த 1000 ரூபாய் கூட நீங்கள் சேர்த்து ஒரு 500 ரூபாய் 500 ரூபாய் போட்டுருந்தாலும் ஒரு நியாயம் உண்டு. நீ ஓட்டு வாங்க போகிற டைமில் வந்து நீ 5000 ரூபாய் கொடுக்குறேன்னா என்ன அது? இந்த 5000 ரூபாய் வந்துருச்சுங்களா உங்களுக்கு? ஐயா நாளைக்கு எடுக்கிறோம் சார். ஆனால் எங்களுக்கு இது ரொம்ப நன்மை சார். எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதை மற்றவங்க எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ கிடையாது. என்றைக்குமே அவர் மகளிர் அன்னைக்கு சப்போர்ட்டாக தான் சார். பெண்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாருங்கன்னா அது நாங்கள் மாத்திரைக்கு வாங்கிக்குவோம், டிஃபன் செலவுக்கு வச்சுக்குவோம், வீட்டு செலவுக்கு வச்சுக்குவோம், எல்லாமே செய்வோம் சார். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 5000 திடீர்னு போட்டது எங்களுக்கு எவ்வளோ இப்போ சந்தோஷமாக இருக்குது சார். சரி, திடீர்னு ஐயா போட்டுக்கிறாரு சொன்னாக்கா அது தப்பாக நினைக்கிறாங்க. அதை பற்றி மற்றவங்க அவரை தப்பான எங்களுக்கு கவலை கிடையாது சார். என்றைக்குமே அவருக்கு நாங்கள் துணையாக இருப்போம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தருது? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஒரு பால் வாங்குவோம், ஒரு வீட்டு வாடகை கம்மியாக இருந்தாலும் போட்டு கொடுக்குவோம், ஒரு அரிசி வாங்குவோம் எல்லாம். எனக்கு வீட்டில் ஆம்பளை இல்லை, அதனால அது எனக்கு செலவாகுது சார். மாதம் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. எங்களுக்கு யாரும் மாதம் அப்படி போடுறவங்க ஆள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி 5000 ரூபாய் வந்துச்சு. இருந்தாலும் அவர் முன்னாடியே கொடுக்கும் போது கொடுக்க விட மாட்டாங்கன்னு இப்போ முன்னாடியே போட்டுறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. எங்கள் குடும்ப கஷ்டத்தை இது பண்ணுறாரு. சில பேருக்கு அது தெரியாது. இவர் இது செய்யலை, அது செய்யலை, இது செய்யலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய இதுவாகுது. அங்கங்கே பாலம் கட்டின்னு வர்றாரு, அங்கங்கே அந்த செலவு பண்ணுறாரு. சில பேருக்கு படித்தவங்களுக்கு, நாங்கள் படிக்காதவங்க தான், ஆனால் படித்தவங்களுக்கு தெரியாது. பணம் தரல, அவர் இது தரல, அது தரலன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் சும்மா. எவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட் ஆகுது நிற்கிது, எவ்வளோ பேர் இது பண்ணுறது நிற்கிது. இப்போ எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தது பெருசாக இருக்குது. இப்போ இவரால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறோம். மாதம் ஒரு 1000 ரூபாய் யார் தருவாங்க? அண்ணன் தம்பி தருவாங்களா? அக்கா தங்கச்சி தருவாங்களா? புருஷன் கூட ஒரு அளவுக்கு வயசாகிடுச்சு, சம்பாதிக்கிறாங்க, கொட்டுறாங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் யார் தருவாங்க? பொங்கல் வந்தால் 2000 தரல, பொங்கல் தீபாவளி வந்தால் பணம் தரலன்றாங்களே. வருஷத்தில் 12000, புரியுதா? யார் தருவாங்க? அவரு ஒன்று தராரு. இல்லை முன்ன ஆட்சி ஆனாங்களா, அவங்க தந்தாங்களா? இல்லை அதுக்கு முன்ன ஆட்சி கலைஞர் வந்தார், அவர் தலைவர் வந்தார், அவரு கூட கொடுக்கல. உள்ளே எல்லாத்தையும் நல்லதை பண்ணுறாரு, நல்லதை செய்கிறாரு. அது ஜனத்துங்களுக்கு தெரிய மாட்டுது. பணம் கொடுக்கல, இது கொடுக்கல, பொங்கல் கொடுக்கல, தீபாவளி கொடுக்கலன்றாங்க.
அப்போ பொங்கலுக்கு வேறு தருவாங்க, தீபாவளிக்கு வேறு தருவாங்க, மாதம் வேறு போடுவாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் நல்லது, நன்மைக்கு தான் செய்கிறாங்க எல்லாமே. நான் வீட்டுக்காரர் இல்லாதவர், எல்லாம் சாப்பாட்டுக்கு கீப்பாட்டுக்கு தள்ளி போவேன். எனக்கு யாரும் சோறு போட ஆளு கிடையாது. அது 1000 ரூபாய் வச்சு தான் நான் பார்த்துன்னு வரேன் சார். கீழ் வந்து 1000 ரூபாய் கிடைச்சா அந்த 1000 ரூபாய் நம்மளுக்கு யார் தருவா சொல்லு? இப்போ 5000 ரூபாய் போட்டிருக்காரு. 5000 ரூபாய் நம்ம யார் நம்மளுக்கு தருவாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் தராருன்னா ஒரு பெரிய மனசு தானே. அப்படிப்பட்டவருக்கு வந்து நம்ம ஓட்டு வந்து கண்டிப்பாக போடணும் சார். அவருக்கு தான் ஜெயிக்க வைக்கணும், அவர் தான் ஜெயிக்கணும் கண்டிப்பாக. குறிப்பா இது ஓட்டுக்காக செய்யறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது, எப்படி மேம் பாக்குறீங்க? அதெல்லாம் ஓட்டுக்காக சரி 1000 ரூபாய் போடுறாரு ஓட்டுக்காக, பஸ் ஃப்ரீயாக விட்டுருக்காரு ஓட்டுக்காகயா சார்? நம்மளுக்கு நல்லது கெட்டது சார், அரிசி தர்றாரு, அது தர்றாரு, இது அதெல்லாம் ஓட்டுக்காக செய்கிறார் சார். அவர் நல்லது சார் மக்களுக்கு சார். இதுக்கு முன்னாடி என்ன சார் செஞ்சாங்க? இப்போ வந்து எத்தனை பேருக்கு சார் ஒரு 1000 ரூபாய் சொல்லுங்கள் சார். நம்ம கேஸ் வாங்குகிறோம், 5000 ரூபாயில் போய் 10 கிலோ அரிசி வாங்குகிறோம், 5000 ரூபாய் வீட்டு சாமான் வாங்குகிறோம். இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாங்க சார். நம்ம ஒரு துணி குழந்தைங்க எடுப்போம், ரம்ஜான் மாதம் இப்போ இந்துக்காரங்களுக்கு தீபாவளி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு உதவு பண்ணுது, எதுக்கும் ஒரு தராரு. அது ஓட்டுக்காக எதுக்கு சார் நம்ம சொல்லணும்? அவர் மனசு நல்ல மனசு தானே கொடுக்க. அந்த மனசுக்கே சார் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க யாரோ. அவர் அப்போலேருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஆதி காலேருந்து அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக அவங்க ஆட்சி பண்ணல. ஆமாம் சார், நாங்கள் பெண்களுக்கு சொல்கிறேன் சார், எங்களுக்கு கேஸ்க்கு ஆகுது சார். 900 ரூபாய் கேஸு, 900 ரூபாய், அது 100 ரூபா ஆகுதா? அந்த 100 ரூபாய் நம்ம கறி எடுக்கிறோம் கரெக்டாக. இப்போ வந்து அரிசி வாங்குகிறோம், ஒரு 10 கிலோ அரிசி வாங்குறோம், 10 கிலோ அரிசி வாங்குகிறோம். அது காய்கறி மட்டன் வாங்குகிறோம். அது அன்றைக்கி சாப்பிடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்க்கு சுக்ர் சொல்லிவிட்டு அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். அது சொல்லணும் இல்லை கண்டிப்பாக. அவர் மூலமாக நம்மளுக்கு 1000 ரூபாய் வருது. நம்ம புருஷங்காரங்க காலிலேருந்து சாயங்காலம் ஆட்டோ இருக்கட்டும், ரிக்ஷா இருக்கட்டும், எது இருக்கட்டும் சார், ஒரு வேலை செஞ்சால் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு 1000 ரூபாய் வர்றதுக்காக எவ்வளோ நல்லது நடக்குது சார். இந்த திட்டத்தை வந்து ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்கன்ற ஒரு விமர்சனம் வருதுல்லம்மா, அது எப்படி பார்க்குறீங்க? கிடையாது, ஓட்டுக்காக கிடையாது, அன்புக்காக முதலமைச்சர் அப்புறம் ஸ்டாலின். அது ஓட்டு சொல்கிறவங்க சொல்லுவாங்க தான் ஓட்டுக்காக கொடுக்குறாங்கன்னு. 3 மாதம் நிறுத்தி வைக்கிறாங்களா, அதனால அவர் மொத்தமாக கொடுத்துட்றாரு. எலெக்ஷனுக்காக நின்றுடும், அதனால இதுங்க பாவம் கஷ்டப்படுதுங்களே அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது உண்மையாக பெண்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது? ஐயோ, எனக்கு செலவுக்கு ஒதுக்குதுங்க. மாசானா ஒரு மளிகை சாமான் வாங்குகிறோம், ஒரு கேஸ் வாங்குகிறோம், ஒரு ரேஷன் வாங்குகிறோம், அதுக்காக உதவுதே. அந்த நேரத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்க கூட கொடுக்கலையே 10 ரூபாய் நம்மளுக்கு. அந்த நேரத்தில் அந்த 1000 ரூபாய் கரெக்டாக வருது, வந்து அது எங்களுக்கு செலவுக்கு உதவுது. பார்த்துன்னு இருக்கலாம், கரெக்டாக 15ஆம் தேதி வந்துடுது, பேங்க்கில் போய் எடுத்துடுறோம். ஆமாம், எலெக்ஷனுக்காக தான் போட்டாங்க. எலெக்ஷன் கிட்ட வர டைமில் தான் நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னா யாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு தான் வரும். 1000 ரூபாய் கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய் இந்த மாதம் 1000 ரூபாய் போகிறாங்களா, அடுத்த மாதம் ஒரு 1500 ரூபாய் அப்படியும் போட்டு கொடுத்ததுனால பாரு. இந்த எலெக்ஷன் டிக்கெட்டு வர டைமில் மொத்தமாக நீ 1000 ரூபாய் கொடுக்குன்னா 1000 ரூபாயெல்லாம் சந்தேகம் தான் பிடிப்பாங்க. போடுறாங்க இல்லை அதெல்லாம் கிடையாது. அதான் உண்மை. எங்கள் கஷ்டத்தை அவர் கொடுத்துருக்காரு. கஷ்டம் நல்லா இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுப்பா. அவர் கொடுத்தது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரிமா அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்து 2000 ரூபாய் உயர்த்துவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்றாங்க. அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்து எப்படி பார்க்குறீங்க? அடுத்ததாக ஆட்சியில் வந்து உக்காந்தா தான் அவர் உக்காரலன்னா என்ன பண்ண முடியும்? அந்த 1000 ரூபாய் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கணும். சரி, அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கீம் கொடுக்குறது எல்லாமே ஓட்டுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்கம்மா? இப்போ எல்லாமே அதான் சார் சொல்கிறாங்க, ஓட்டுக்காக தான் கொடுக்குறாரு, அவர் ஆட்சியில் உட்காரணுன்னு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.